Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளேல டிஜிட்டல் ரூட்ஸ்ங்கற டாபிக்ல வர கான்செப்ட்ஸ். இப்போ டிஜிட்டல் ரூட்ஸ்னா என்னன்னா, இப்போ 9 ஓட டிவிசிபிலிட்டி and 3 ஓட டிவிசிபிலிட்டி நம்ம எடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டும் நம்ம சம் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி சம் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ரூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரை நம்ம ஒவ்வொரு டிஜிட்டா சம் பண்ணோம். ஸோ சம் பண்ணிட்டு கடைசியா சிங்கிள் டிஜிட் வரணும். ஸோ இதை முதல்ல ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 plus 8 12, 12 plus 9 21, 21 plus 7 28, 28 plus 1 29. ஸோ 29 வருது. ஸோ 29 ஓட நிறுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் இதையும் சம் பண்ணணும். ஸோ 2 plus 9 which is equal to 10 11 வருது. ஸோ 11 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 1 plus 1 2. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் என்னன்னா 2. ஸோ ஒரு நம்பரோட டிஜிட்டல் ரூட் நம்ம எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு டிஜிட்டும் சம் பண்ணணும். வர ஆன்சர் 2 டிஜிட் இல்லைன்னா 3 டிஜிட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம மறுபடியும் சம் பண்ணணும் till we get a single digit number. What property do you think this digital root will have? Recall that we did this while finding the divisibility shortcut for 9. இப்போ டிவிசிபிலிட்டி ஷார்ட்கட்க்கு நம்ம என்ன பண்ணோம்? இதே மாதிரி தான் சம் ஆஃப் டிஜிட் பண்ணோம். ஸோ டிஜிட்டல் ரூட்டும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ டிவிசிபிலிட்டி ஷார்ட்கட் ஆஃப் 9ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் இப்போ 1 2 3 4. ஸோ இதுதான் ஒரு நம்பர். அப்போ டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸை ஆட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 6 + 4 10. ஸோ ஆன்சர் 10 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 10 வந்ததுனால இது டிவிசிபிள் பை 10 கேட்டீங்கன்னா இல்லை, ஏன்னா இது வந்து 9ஓட மல்டிபிள் இல்லை. அப்போ 9ஆல ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்றோம். அப்போ நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். டிவிசிபிள்னா நமக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கும். பட் இங்க வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் வருது, ஏன்னா இது 9ஓட மல்டிபிள் இல்ல. ஸோ இதோட ரிமைண்டர் என்னன்னா 10 இல்ல, பிகாஸ் 10 9 விட 10 அதிகமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 10ல இருந்து 9 குரூப் பண்ணலாம், ஒரு 9. அப்போ 9 மைனஸ் பண்ணா நமக்கு 1. ஸோ இந்த நம்பரோட ரிமைண்டர் வந்து 1 when divided by 9. இப்போ இந்த நம்பரை 9ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்போ ஒருவேளை இந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9ஆ இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 + 2 + 4 9 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 9 வருது. ஸோ இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9. இப்போ இந்த நம்பரை 324 வந்து நம்ம டிவைட் பை 9 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ நம்ம டிவிசிபிலிட்டி ஆஃப் 9 பார்க்கும் போதெல்லாம் 9ஓட மல்டிபிள் வந்துச்சுன்னா அப்போ the number is divisible by 9. அதனால அந்த கேஸ்ல ரிமைண்டர் 0ன்னு வரும். இப்போ டிஜிட்டல் ரூட் பார்க்கும்போது சேம் ப்ரொசீஜர் தான், அதே சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்றோம். பட் இங்க வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல வந்துச்சுன்னா நமக்கு டிஜிட்டல் ரூட் வந்து 9ன்னு சொல்லுவோம், 0ன்னு சொல்ல மாட்டோம். டிஜிட்டல் ரூட்ங்கிறது சம் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ ரெண்டு நம்பரை சம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு 0 ஆன்சர் வராது. 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். சிங்கிள் டிஜிட் தான் வரும், ஏன்னா சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம சம் பண்ணணும். அதனால சிங்கிள் டிஜிட் தான் வரும். அண்ட் கண்டிப்பா 0 நமக்கு வராது. ஸோ 1 2 3 4 9 வரைக்கும் இந்த நம்பர்ஸ்குள்ள தான் நமக்கு டிஜிட்டல் ரூட்ஸ் வரும். இப்போ டிவிசிபிலிட்டி ஆஃப் 9க்கும் இந்த டிஜிட்டல் ரூட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ டிவிசிபிலிட்டி ஆஃப் 9ல நமக்கு இந்த சம் வந்து 9 இல்ல மல்டிபிள் ஆஃப் 9ல வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் ரிமைண்டர் 0ன்னு. பட் இங்க வந்து அந்த சம் வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல வந்துச்சுன்னா அப்போ அந்த டிஜிட்டல் ரூட் வேல்யூ வந்து 9ன்னு அர்த்தம். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 என்ன? 18 27 36 45 54 63 72 81. ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இதோட டிஜிட்டல் ரூட்ஸ் என்ன? 9, 8 + 1 9, 7 + 2 9, 6 + 3 9, 5 + 4 9, 5 + 4 9, 3 + 6 9, 7 + 2 9, 8 + 1 9. ஸோ எல்லாமே 9. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டிவிசிபிலிட்டி ஒரு நம்பரை 9ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 9. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ்ல
சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு நம்ம டிவிசிபிலிட்டி கண்டுபிடிப்போம். அந்த டைம் மல்டிபிள் ஆஃப் 9ல ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பரோட ரிமைண்டர் வந்து 0 அண்ட் டிஜிட்டல் ரூட் வந்து நம்ம 9ன்னு சொல்லுவோம். அதாவது மல்டிபிள் ஆஃப் 9க்கு நம்ம டிஜிட்டல் ரூட் 9 தான் சொல்லுவோம். இப்போ 18 வந்தாலுமே நம்ம ஆட் பண்ண 1 + 8 9 தான் வரும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 9 எல்லாமே நமக்கு டிஜிட்டல் ரூட் 9. Write the digital roots of any 12 consecutive numbers. What do you observe? இப்போ ஏதாச்சும் ஒரு 12 consecutive numbers எழுதலாம். 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42. 12 consecutive numbers. இப்போ இதுக்கு வந்து digital root எழுதலாம். 3 + 1 4, 3 + 2 5, 3 + 3 6, 3 + 4 + 3 7, 5 + 3 8, 6 + 3 9, 7 + 3 10 and again single digitல வரணும். So 1 + 0 = 1. இங்க 8 + 3 11, again single digitல வரணும். So 1 + 1 2. 9 + 3 12, single digitல வரணும். So 1 + 2 3. இப்போ 40க்கு 4, 41க்கு 5 and 42க்கு 4 + 2 6. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 5 6 7 8 9 அப்படியே லைனா நம்பர் வந்து வருது. ஸோ எந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வரும். அண்ட் இப்போ 9க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10 11 12 வருது. பட் அது வந்து டிஜிட்டல் ரூட் இல்லை, அதையும் சம் பண்ணாதான் நமக்கு டிஜிட்டல் ரூட். அப்போ நமக்கு கிடைச்ச டிஜிட்டல் ரூட் என்ன 1 2 3 4 5. ஸோ மறுபடியும் இங்க 4 5 6 7 8 9 வந்துட்டு மறுபடியும் 1 2 3 4 5 6ன்னு வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் அகெயின் டிஜிட்டல் ரூட் வந்து மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ 30க்கு பாத்தீங்கன்னா 3, 29க்கு 9 + 2 11, 11 + 1 2. ஸோ ஆன்சர் டிஜிட்டல் ரூட் வந்து 2. 28க்கு 10, அதை ஆட் பண்ணா நமக்கு 1. 27க்கு 7 + 2 9. ஸோ 9 1 2 3 4 5 6 7 8 9, மறுபடியும் 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த நம்பர்ஸ் தான், இந்த 9 டிஜிட்ஸ் தான் மறுபடியும் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிஜிட்டல் ரூட் எடுக்கும் போது நமக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் டிஜிட் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. So the digital roots of cycles repeat after 9 numbers. 9 வந்த பிறகு மறுபடியும் 1 2 3 ன்னு அதுவே ரிப்பீட் ஆகுது. So it forms a repeating cycle of length 9. இந்த சைக்கிளோட லென்த் என்ன 9 நம்பர்ஸ் இருக்கிறதுனால இந்த சைக்கிளோட லென்த் 9. இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. Between the numbers 600 and 700, which numbers have the digital root 573? இப்போ 600 and 700க்குள்ள இருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாம் டிஜிட்டல் ரூட் பார்த்து அதுல 573 எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10 நம்பர்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ 600க்கு 6, 601க்கு 6 + 1 7, 602க்கு 6 + 2 8, 603 9, 604 10 வரும். ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு 1, 605 11, so add பண்ணா 2, 606, 6 + 6 12, add பண்ணா 3, 607 13, add பண்ணா 4, 608 14, add பண்ணா 5, 609. so முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் 6 7 8 9. 9க்கு அப்புறம் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். 2 3 4 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம இப்போ பார்க்கிறோம். இப்போ 6 6 10 7 6 11 8ன்னு இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 9 இதுக்கப்புறம் 613 மறுபடியும் 1 வரும். ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரூட் 5 இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 5 எங்க வருது 608க்கு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் 608க்கு வருது. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் 5 எப்போ வரும்னா இது தெரியும், நம்ம இப்பதான் பார்த்தோம். இது ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கு.
1 to 9 முடிஞ்சதுன்னா மறுபடியும் 1 to 9 மறுபடியும் வரும். அப்போ அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா 5 6 7 8 9 1 614 615 616 இதுக்கு வந்து 2 3 4 617க்கு 5 வருது. 608க்கும் 617க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? 9 டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இதோட லென்த் என்ன? இப்பதான் பார்த்தோம், இந்த சைக்கிளோட லென்த் வந்து 9. அப்போ 608 கூட நம்ம 9 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 617 வந்துருச்சு. சோ நமக்கு 608 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் which has digital root 5னு தெரியும். அப்போ அது கூட நம்ம 9 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் which has digital root 5 நமக்கு தெரியும். இப்போ அது கரெக்டான்னு பாக்கிறதுக்கு நான் இங்க அந்த சைக்கிள கண்டினியூ பண்ணேன். சோ இங்க கரெக்டா 617ல டிஜிட்டல் ரூட் 5னு வருது. இப்போ இதே மாதிரி 617க்கு அப்புறம் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா அது கூட ஜஸ்ட் பிளஸ் 9 பண்ணா போதும். இப்போ 617 பிளஸ் 9 வந்து 626. இப்போ 9 ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா 10 ஆட் பண்றது ஈஸி இல்லையா? இப்போ 608னா அப்புறம் 618 வரும் 10 ஆட் பண்ணா. ஆனா நம்ம 9 1 கம்மியா ஆட் பண்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 617. அந்த மாதிரி ஈஸியா நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ 617னா அதுக்கு 10 ஆட் பண்ணா 627. அப்போ அதுக்கு 1 மைனஸ், அப்போ 26. அந்த மாதிரி ஈஸியா ஆட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 635. அதுக்கப்புறம் 630 40 4 653 662 671 அப்புறம் 680 அப்புறம் 689 698. அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் அதுக்கப்புறம் 700 மேல போயிடும். சோ இதெல்லாம் வந்து 5 டிஜிட்டல் ரூட் இருக்க நம்பர்ஸ். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 7 டிஜிட்டல் ரூட் இருக்கிறது கேக்குறாங்க. 7 வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? 601. இப்போ இது கூட 9 ஆட் பண்ணா என்ன வரும்? 610. இது கூட 9 ஆட் பண்ணா 619. அப்புறம் 628. இதே மாதிரி நம்ம +9 பண்ணிட்டே எழுதலாம். 637 646 655 664 673 682 691 and 700. So இதெல்லாமே டிஜிட்டல் ரூட் 7 இருக்க நம்பர்ஸ். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரூட் 3 கேக்குறாங்க. இதுல 3 எங்க இருக்கு? 606. அப்போ 606ல ஆரம்பிச்சு நம்ம எப்பவும் போல +9 பண்ணணும். 615 624 633 642 651 660 669 678 687 and 696. So இதெல்லாம் digital root 3 இருக்க numbers. We saw that digital root of multiples by 9 is always 9. So multiples of 9 ஓட digital root எப்பவுமே நமக்கு 9 தான் இருக்கும். Find the digital roots of some consecutive multiples of 3, 4, 6. இப்போ 3 ஓட மல்டிபிள்ஸ் 4 ஓட மல்டிபிள்ஸ்க்குலாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஓட மல்டிபிள்ஸ் 3 6 9 12 15 18. ஓகே 18 21 24 27. ஓகே இப்போ பார்க்கலாம். இப்போ இதோட டிஜிட்டல் ரூட் 3 6 9. இது ஆட் பண்ணா நமக்கு 3 5 plus 1 6 8 plus 1 9 2 plus 1 3 4 plus 2 6 2 plus 7 9. So இங்க பாத்தீங்கன்னா 369 369 369. So 3 ஓட மல்டிபிள்ஸ்க்கு எல்லாமே 3 6 9ங்கற இந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஒரு சைக்கிள்ல. ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கும்போது எப்படி நமக்கு லைனா 1 to 9 வரைக்கும் ரிப்பீட்டா ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆச்சோ அந்த மாதிரி இங்க 3 லென்த்ல வித் நம்பர்ஸ் 3 6 9 மட்டும் டிஜிட்டல் ரூட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் 4 ஓட மல்டிபிள்ஸ்க்கு பார்க்கலாம். 4 8 12 16 20 24 28 32 36. ஓகே போதும். இப்போ இதோட டிஜிட்டல் ரூட் எல்லாம் 4 8 12 பாத்தீங்கன்னா 1 2 plus 1 3 6 plus 1 7 2 plus 0 2 2 plus 4 6 2 plus 8 10
அதை ஆட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். 2 plus 3 5, 6 plus 3 9. ஸோ இங்க எதுவுமே ரிப்பீட் ஆகுற மாதிரி தெரியல, ஆனா எல்லா நம்பரும் இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எல்லா நம்பருமே இருக்கு. ஸோ இங்க 1 to 9 எல்லா நம்பருமே இருக்கு, பட் ஒரு ஆர்டர்ல இல்ல. இப்போ 36க்கு அப்புறம் 40, 40 பிளஸ் பண்ணா 4, நெக்ஸ்ட் மல்டிபிள் 44, அதை ஆட் பண்ணா நமக்கு 4 plus 4 8, நெக்ஸ்ட் மல்டிபிள் 48, இதை ஆட் பண்ணா 12 வரும். ஸோ 12 ஆட் பண்ணா நமக்கு 3 வரும். இந்த மாதிரி 4 8 3 மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 52 வரும். இப்போ 52 ஆட் பண்ணா நமக்கு 7 வருது. அப்போ இங்க டிஃப்ரெண்டா வந்தாலுமே 1 to 9 வந்து ஆர்டரா இல்லைனாலுமே அந்த 4ஓட மல்டிபிள்ஸ்ல இந்த ஆர்டர்ல இருக்கிறது வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல 1 2 3ங்கிற கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுதோ 9 வரைக்கும், அதே மாதிரி இங்கேயும் 1 to 9 இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கு அண்ட் அதே ஆர்டர்ல மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ 4ஓட மல்டிபிள்ஸ்ல 1 to 9 நம்பர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கு அண்ட் அதே ஆர்டர்ல ரிப்பீட் ஆகுது. இப்போ மல்டிபிள் ஆஃப் 6க்கு பார்க்கலாம். 6 12 18 24 30 36 42 48 50 54. இப்போ இதோட டிஜிட்டல் ரூட் 6 3 8 plus 1 9 4 plus 2 6 3 3 plus 6 9 4 plus 2 6 8 plus 4 12 1 plus 2 ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். 5 plus 4 9. இதுல பாத்தீங்கன்னா 639 639 639. ஸோ இங்க வந்து 3 நம்பர் பேட்டர்ன் தான் இருக்கு. அங்க 369 பார்த்தோம் 3ஓட மல்டிபிள்ஸ்ல, அந்த மாதிரி 6ஓட மல்டிபிள்ல அதே நம்பர் தான், பட் நம்பர்ஸ் வந்து 639 639 ஆர்டர் மாறிடுது, பட் லென்த் ஆஃப் த சைக்கிள் வந்து அதே மாதிரி 3 தான் இருக்கு. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் ஆர்டர் மாத்தி வருது. Next, what are the digital roots of the numbers that are one more than a multiple of 6? இப்போ மல்டிபிள் ஆஃப் 6 விட 6 12 18 24 30 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, இதை விட 1 more than இருக்கு. இப்போ 6 more than, ஸோ 1 more than 6னா நமக்கு 7, 1 more than 12னா நமக்கு 13. ஸோ இதை விட ஒன்று அதிகமா இருக்கும். 18னா 19, 24னா 25, இந்த 31 37 43 49 55. ஸோ இந்த மாதிரி 6ஓட மல்டிபிளை விட ஒன்னு அதிகமா இருக்கு. அதோட டிஜிட்டல் ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ செக் பண்ணலாம். ஸோ இதோட டிஜிட்டல் ரூட் என்ன? 7. இது 3 plus 1 4, 9 plus 1 10, 1 plus 0 1, 5 plus 2 7, 3 plus 1 4, 7 plus 3 10, அப்போ 1 plus 0 வந்து நமக்கு 1, 4 plus 3 7, 9 plus 4 13, இப்போ 3 plus 1 வந்து நமக்கு 4 வரும். இப்போ 5 plus 5 10, இப்போ நமக்கு 1 தான் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 7 4 1 7 4 1 7 4 1. அப்போ இதோட பேட்டர்ன் என்ன பாத்தீங்கன்னா 7 4 1ன்னு இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சைக்கிள்லயும் நமக்கு 7 4 1, இந்த லென்த் ஆஃப் த சைக்கிள் 3, அண்ட் இதை வந்து சேம் ஆர்டர்லயே 7 4 1 7 4 1 நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ த டிஜிட்டல் ரூட்ஸ் சைக்கிள் த்ரூ 7 4 1. இந்த 7 4 1 வந்து ரிப்பீட் லைக் 7 4 1 7 4 1 7 4 1 இந்த மாதிரி டிஜிட்டல் ரூட் ரிப்பீட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 5 ஒரு பசில் மாதிரி இருக்கு. I am made of digits, each tiniest and odd. Tiniest ன்னு சொல்றாங்க. I am made of digits. So நிறைய digit யூஸ் பண்ணி ஒரு நம்பர் தான் அது. Each tiniest and odd அப்படின்னா இருக்கிறதுலே tiniest and odd. Odd நம்பர் என்னது? நமக்கு 1 3 5 இதெல்லாம் odd. அதுல இருக்கிறதுலே tiniest எது? 1. So this number is made of digits 1. ஸோ 1ங்கிற டிஜிட் யூஸ் பண்ணி, அது எத்தனை தடவை அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் 1ங்கிற டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணி வர நம்பர் இது அப்படின்னு நமக்கு தெரியுது. நோ ஷேர் கிரவுண்ட் வித் ரூட் 1 அப்படின்னா ரூட் 1 வந்து நமக்கு 1 இல்லையா? ஸோ இதோட ரூட் வந்து நமக்கு 1 இருக்காது அந்த மாதிரி சொல்றாங்க. My digits count their sum my root, all point to one whole numbers pursued. இப்போ my digits count அப்படின்னா என்ன? ஒவ்வொரு டிஜிட்டும் நம்ம கவுண்ட் பண்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? சம் பண்றோம். அதுதான் their sumன்னு சொல்றாங்க.
இப்ப அந்த சம்முக்கு பேர் என்ன? அதுதான் டிஜிட்டல் ரூட்னு சொன்னோம். அதுதான் மை ரூட். அப்போ மை டிஜிட்ஸ் கவுண்ட், தேர் சம், மை ரூட் எல்லாமே அந்த டிஜிட்டல் ரூட் தான் சொல்றாங்க. ஆல் பாயிண்ட் டு ஒன் போல்ட் நம்பர்ஸ் பர்சியூட். அது எல்லாமே ஒண்ணுதான் பாயிண்ட் பண்ணுது. பெரிய அது வந்து ஒரு போல்ட் நம்பர். அது என்னன்னா the largest odd single digit. இப்போ odd single digit வந்து எது? 1 3 5 7 9. இதுல எது largest? 9. So the largest all single digit I proudly claim. What's my number? What's my name? இப்போ அந்த டிஜிட்டல் ரூட் சொல்லி அதுதான் வந்து அந்த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஆட் டிஜிட்னு சொல்றாங்க. அப்போ அது வந்து 9. அப்போ ரூட் டிஜிட்டல் ரூட் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 9ன்னு சொல்றாங்க. அந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் 9. அந்த நம்பர் வந்து only consist of 1 ஸோ அந்த நம்பர் வந்து ஒன்லி டிஜிட் 1 மட்டும்தான் இருக்கும். அண்ட் டிஜிட்டல் ரூட் வந்து 9ன்னு சொல்றாங்க. நம்பர் 1 வச்சு டிஜிட்டல் ரூட் 9 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அந்த 1 3 டைம்ஸ் போனோம்னா டிஜிட்டல் ரூட் 3 வரும். 1 + 1 + 1. இப்போ ஆட் பண்ணா நமக்கு 9 வரணும். இப்போ 1 எத்தனை டைம் நமக்கு ஆட் பண்ணா 9 வரும்? 9 டைம்ஸ் ஆட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9. So 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் நம்ம 1 ஆட் பண்ணா 9 வருது. அப்ப அந்த நம்பர் என்னன்னா இதுதான் அந்த நம்பர். இதை வந்து நம்ம நேம்ஸ்ல சொல்லணும்னா கமா போட்டுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. இப்போ 11 crore, 11 lakhs, 11,000, 111. ஸோ அந்த நம்பர் என்னன்னா 11 crore, 11 lakhs, 11,000, 111. ஸோ அந்த நம்பர் வந்து இதுதான் 9 ones வரும். ஸோ இதோட டிஜிட்டல் ரூட் வந்து நம்ம எல்லா ஒன்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 9. ஸோ அந்த பசிலுக்கான ஆன்சர் இந்த நம்பர் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.